போனால் நம்மளால் கொடுக்க முடியுமா, நம்ம பதிவு பண்ணாதான் கொடுக்கணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும். இது அச்சப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஈவன் சப்போஸ் நம்ம எங்கேயுமே முன்னால் ஐபேங்க்கில் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலை, ஒரு டொனேஷன் பிளெட்ஜ் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு முதியோர் வீட்டில் மரணம் அடைஞ்சிடறார், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஐபேங்க்குக்கு ஃபோன் பண்ணாலே, இங்கே சென்னையில் மட்டுமே ஒரு 5-6 ஐபேங்க்ஸ் இருக்குது. எங்கே ஃபோன் பண்ணாலுமே அவங்களே இந்த டிரான்ஸ்பிளான்ட் டிஷ்யூவை ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஒரு கருவி எடுத்தோன்னா அந்த கருவிழியில் மேடம் சொன்ன மாதிரி 5 லேயர்ஸ் இருக்குது. அந்த 5 லேயர்ஸில் முன்பகுதி பின்பகுதின்னு 2ஆக பிரிக்க முடியும். ஸோ ஒரே கருவிழியை 2 பேருக்கு நம்ம டொனேட் பண்ண முடியும். ஸோ அதனோட பயன் 2 பேருக்கு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒருத்தர் மரணம் அடைந்தால் 2 கண்ணுக்கு 4 பேருக்கு பெனிஃபிட் வரும். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி வாண்ட் டு பாப்புலரைஸ். ஒன்று. ரெண்டாவது, மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் இந்த ஸ்கீமில் முதலமைச்சர் ஸ்கீமில் கவர் ஆகலை. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் பீடியாட்ரிக் கேட்ராக்ட். இப்போ சில யூஸ்வலி கேட்ராக்டுங்கிறது கண் புரைங்கிறது 40-50 வயசுக்கு அப்புறம் தான் வரும். வயசு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் தான் வர்றது சகஜம். ஆனால் சில குழந்தைகளுக்கு 2 வயசோ 3 வயசோ பிறவையிலேருந்தே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த புரை இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முற்றிலும் இலவசம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமில். ஸோ ஜென்ரலி இந்த சிஎம் ஸ்கீமில் கேட்ராக்ட் அலௌட் இல்லை. பட் எக்ஸப்ஷன் இந்த பீடியாட்ரிக் கேட்ராக்ட், சின்ன குழந்தைங்களுக்கு வர கேட்ராக்ட். மூணாவது, ஜென்ரலி ஓபி ப்ரொசீஜர்ஸ் இந்த ஸ்கீமில் கவர் ஆகிறது இல்லை. ஓபி ப்ரொசீஜர்னால் இப்போ நாங்கள் நிறைய லேசர் பண்ணுறோம், சின்ன ப்ரொசீஜர்ஸ் நிறையா பண்ணுறோம். பொதுவாக இன்சூரன்ஸில் ஓபி ப்ரொசீஜர் கவர் ஆகாது. இன்பேஷண்ட் ப்ரொசீஜர், தட் இஸ் பெட்டில் அட்மிட் ஆகி இன்பேஷண்ட் ப்ரொசீஜர் அது மட்டும்தான் அப்ரூவ்டு. அதில் ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்ணு உள்ளே கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ இன்ஜெக்ஷன் 3-4 இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ராண்டபிசிமேப்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, தட் இஸ் ராசிமேப்னு ஒரு இன்ஜெக்ஷனும், அவாஸ்டின் அப்படின்ற இது 2 இன்ஜெக்ஷனும் அப்ரூவ்ட். ஐவிடிங்கிற இந்த 3 இன்ஜெக்ஷன் இட் இஸ் அப்ரூவ்ட் அண்டர் சிஎம் ஸ்கீம், ஃபுல்லி ஃப்ரீ. ஏன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா இது 20,000 கிட்ட ஆகும் ஒரு இன்ஜெக்ஷன். அது இந்த ஸ்கீமில் ஃபுல்லி ஃப்ரீ. ரெண்டாவது, ஓபி ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா லேசர், ஃபோட்டோ கோஆகுலேஷன் சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜரும் ஃபுல்லி ஃப்ரீ. இதில் கவர் ஆகிடுது. இது ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ். ஆஸ் ஃபார் அஸ் மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எஸ், இந்த ஸ்கீமில் கவர் ஆகலைன்னா கூட இந்த சந்தர்ப்பம் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா, வி ப்ரொவைட் த லேட்டஸ்ட் இன் கேட்ராக்ட் டெக்னாலஜிஸ். கடந்த இப்போ நான் மட்டுமே ஒரு 20 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேக்கோ சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை 20 வருஷத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேரடைம் ஷிஃப்ட், ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னால் நாங்களாம் இப்போ ஓபியில் உட்காந்துருக்கோம், பேஷண்ட் வர்றாங்க, ஒரு லாரி டிரைவரோ ட்ரக் டிரைவரோ 50% பார்வை எழுந்தவங்க கேட்பாங்க, சார் ஆப்ரேஷன் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு. அந்த நிலையில் நாங்கள் நிறைய பேர் அமுச்சு விடுவோம், போகிற இன்னும் முத்தி போகலை சார், லேசாக தான் இருக்குது, இன்னும் முத்து போனதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், 6 மாதம் பொறுத்து வாங்கன்னு. அவங்க கேட்பாங்க, சார் எனக்கு வண்டி ஓட்ட முடியல சார் பண்ணி விடுங்க அப்படின்னா நாங்கள் வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்றோம். காரணம் என்னென்னா, அந்த டைமில் இருந்த டெக்னாலஜி, நாங்கள் இசிசி எஸ்ஐசிஎஸ் அப்படின்ற சர்ஜரிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பழைய முறையான சர்ஜரி. அதில் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வராது. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு சின்ன அச்சத்தினால, ஒரு சின்ன பயத்தினால நாங்களே வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்றோம். இப்போ கேட்ராக்டே இல்லைன்னா கூட we do what is called refractive lens exchange. இப்போ பெரிய ஹை பவர் இருக்குது, -15 -20 இருக்குன்னா கூட நம்ம கண்புரைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். பண்ணி லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணி, அதுலேயே இப்போ லென்ஸ் டெக்னாலஜிலேயும் நிறைய மாறி இருக்குது. மோனோஃபோக்கல், பைஃபோக்கல், ட்ரைஃபோக்கல், இடாஃப் அப்படின்னு பல வகையான லென்சஸ் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கிறதுனால we provide the best quality of care anywhere in the world. In fact, இப்போது now சென்னை ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாகவும் மாறிட்டு வருது. ஸோ we get lot of patients from abroad, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து, யூகேலேருந்து, ஆஸ்திரேலியா. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் கூட எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க மெல்பர்ன்லேருந்து வந்தாங்க, சாஃப்ட்வேர் ஒர்க்கர் தான். அங்கேருந்து இங்கே சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்ப போனாங்க. ஏன்னா ஆக்சஸ் ஒன்று, நம்ம ஊரில் பெஸ்ட் கேர் அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் 1/3 to 1/4 ஆஃப் த காஸ்ட் அவங்களில் இருக்கிறத விட காஸ்ட்டு. ஆனால் அதே தரம் வாய்ந்த குவாலிட்டி ஆஃப் சர்ஜரி இங்கே கிடைக்கிது. ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ், ஈவன் தோ இந்த ஸ்கீமில் கவர் ஆகலைன்னா கூட ஐ தாட் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இனி அதை ஃபைனலி இந்த சிஎம் ஸ்கீம் எங்கே எங்களுக்கு ரீச் ஆகணும்னு எங்களுக்கு தோணுதுன்னா, அந்த பேர்டன், அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அந்த 20,000 rupees அந்த ரானிபிசிமேப்னு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அந்த இன்ஜெக்ஷன்
யூஸ்வலாக அதோட எஃபெக்ட் வந்து 4 வீக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்காங்க, இல்லைனா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது, வயதாகும் போது விழித்திரை பலகீனமாகிறது. அந்த கண்டிஷனுக்கு இது ஒரு இன்ஜெக்ஷனில் சரி குணமாகிறது கண்டிஷன் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஃப்ரீக்வெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் அவங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் சிஎம் ஸ்கீமில் அந்த பேஷண்ட்க்கு அது ரீச் ஆகும் பொழுது அந்த விஷன் பேர்டன் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு கம்மியாகும், அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரீச் ஆகும். இங்கே வந்து ஒரு 10 பேர் ஓபிக்கு வராங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியல, 20,000 ரூபான்றது வந்து விலை அதிகமாக இருக்குது, அது ஒரு வாட்டி நான் மாதம் போடணுமா இது அப்படின்னு அந்த பேஷண்ட் கேட்கும் பொழுது நம்மளால் அது பண்ண முடியல. ஏன்னா அது நமக்கு பேஷண்ட் கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. சின்ஸ் இட்ஸ் கவர்ட் இந்த சிஎம் ஸ்கீம், அது நம்மளால் அந்த பேஷண்ட்க்கு அதை ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த விஷன் ஃபார் தட் விச் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் எனிபடி, அந்த விஷனை நம்மளால் அது கொடுக்க முடியுது. இல்லைன்னா அது நம்ம இன்ஜெக்ஷன் கரெக்டான டைமுக்கு போடலைன்னா விழித்திரை தழும்பாயிட்டோம்னா தழும்பான விழித்திரை பார்வை திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ சென்ட்ரல் விஷன் சேவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த இன்ஜெக்ஷன், இன்ட்ரா விட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அது சிஎம் ஸ்கீமில் கவர் ஆகிறதுனால அது எங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பேஷண்ட்டை ரீச் பண்ணுறோன்ற ஹாப்பினஸில் நாங்கள் இருக்கிறோம். அண்ட் இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து மக்கள் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சிஎம் ஸ்கீமில் ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆகிடுமா அப்படின்னா முற்றிலும் இலவசம். இதில் எதுவுமே டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கேன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சில டெஸ்ட்லாம், பிளட் டெஸ்ட், சுகர், பிபி, இசிஜி செக் பண்ணுவோம், கண்ணுக்கான ஸ்கேன் பண்ணுவோம், அது எல்லாமே இந்த ஸ்கீமில் கவர் ஆகிடுது. ஸோ பேஷண்ட்கிட்டேருந்து ஒரு பைசா வாங்க மாட்டோம் இப்போ. அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலி கன்சல்டேஷன்றது கூட இந்த மாதம், பிகாஸ் நாங்கள் இந்த ஸ்கீம் பயன்படுத்தி அனௌன்ஸ் பண்ணதுனால அடுத்த ஒரு மாதம் அந்த கன்சல்டேஷன் கூட நாங்கள் வாங்குறதில்ல. சார் இப்போ அந்த இன்ஜெக்ஷன் அது வந்து கண்டினியூஸாக இப்போ ஒரு ஃபாலோ பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டோட்டலாக வந்து அந்த கம்ப்ளீட்டாக சிஎம் ஸ்கீமில் கவர் எடுத்தோம் சார். ஆமாம், அது மாதிரி இப்போ வந்து சென்னையில் வந்து இப்போது சைதாப்பேட் அண்ட் குரோம்பேட் மட்டும்தான் சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ அது ரெஸ்ட்ரிக்டடா ஒன்லி சென்னை பர்சன் தான் வரணும், இல்லை சப்போஸ் மதுரை இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறவங்க இங்கே வந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச 5 சிட்டிஸில் வாங்கியிருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சென்னையில் சைதாப்பேட்டு, குரோம்பேட்டு அப்ரூவ்டு. இதை தவிர ஐ திங்க் மதுரை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, மதுரை, கிருஷ்ணகிரி, இந்த 5 சிட்டிஸில் இது வந்து அப்ரூவ்டு. இப்போ ஏன்னா இது ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணணும்னா இங்கே மட்டும்தான் வரணும். ஏன்னா அவங்க பதிவு பண்ணி அதை சரி, இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ் தான். நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறதுனால பக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணணும். மற்ற பிரான்ச்சஸில் பண்ணால் அந்த டாக்குமெண்டேஷன் நடக்காது. ஸோ அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணலாம், ஆக்சுவலாக பண்ணலாம். தமிழ்நாடு இது இருக்கணும் சார், அவ்வளோதான். இல்லை, ஹாஸ்பிட்டல் ஓரியன்ட், நாட் பை அந்த ரெசிடென்ஷியல் ஓரியன்ட் இல்லை. மதுரையில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்கன்னாக்கா இங்கே அட்மிட் ஆனாக்கா சார் நீங்கள் தமிழ்நாடு சேர்ந்தவராக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்கீமை இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சார் சிஎம் ஸ்கீம்ல லாசிக் வந்து இன்க்ளூடடா? இல்லை. லாசிக் வந்து ஏன் இன்க்ளூடட் இல்லைன்னா காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், அது ஒரு தேவையானது இல்லை. ஏன்னா அது இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. கண்ணாடி போட்டுக்கலாம், கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த விழித்திரைக்கோ கார்னியா ரெட்டினாக்கெலாம் சர்ஜரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வியாதி. ஸோ அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த சர்ஜரி அவசியம், இந்த அறுவை சிகிச்சை அவசியங்கிறதுனால வேற லாசிக் வந்து ஒரு அவசியமான ட்ரீட்மெண்ட் இல்லை. கோயம்புத்தூர் ஏன் சார் நீ அப்ரூவல் ஆகல? இல்லை, நாங்கள் இப்போ தான் 5 சிட்டி வாங்கியிருக்கோம். போக போக நிறைய இது மட்டும் இல்லை. இப்போ கரண்ட்லி எங்ககிட்ட இப்போ ஐபேங்க் இல்லை, அது ஆல்ரெடி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஐபேங்க் அப்ரூவல் வந்துருச்சுன்னா வி ஆர் ஆன் த இன்னொன்று என்னென்னா, ஏன் இந்த தாமதம்னா, இப்போ ஏஎஸ்டி வந்து உள்ளே வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் சிஸ்டம்ஸை செட் பண்ணிகிட்ருக்கோம், படிப்படியாக முன்னேற்றோம். ஸோ இப்போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சுச்சுவேஷன் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தி இன்வெஸ்டர் சைட்லேருந்து வந்து ஏசி சைட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் டீம்ஸை செட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அந்த மாதிரி படிப்படியாக வி ஆர் எக்ஸ்பேண்டிங். இதெல்லாம் டெஃபினெட்லி ஆன் த ப்ராசஸ் தான். காஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுதா? ஏன்னா இப்போ வந்து ஜென்ரலாக இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது மாதிரி இது கவர் ஆகுதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சிஎம் ஸ்கீமில் ஃபுல்லாக கவர்ட். சிஎம் ஸ்கீமில் ஃபுல்லி கவர்ட்.